நம்ம இந்த பதிவில் அரிசியை எப்படி சமைக்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம முதல்ல எல்லாம் நம்ம அம்மா பண்ணுவாங்க இல்லையா, முதல்ல அரிசியை கழிஞ்சு அப்புறமா உலைய வைப்பாங்க. தண்ணி ஊற்றி ஒரு பானையில் அந்த தண்ணி கொதிக்கும். அதுக்கப்புறமா அரிசியை போடுவாங்க. முதல்ல அந்த அரிசியை கழியறதுலையே அந்த அரிசியில் ஒட்டி இருக்கிற தூசு, தேவையில்லாத கெமிக்கல், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கழுவப்பட்டுரும் நல்லா. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசி களையும் போதே அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கலங்களாக தான் இருக்கும். அது என்னது, ஸ்டார்ச், மேலே இருக்கிற ஸ்டார்ச் கொஞ்சம் போயிடுது. ஸோ அதனால் அதோட ரத்த சர்க்கரை அளவு குறையீடு கம்மியாக இருக்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பாகுது. அப்புறம் கழிஞ்ச அரிசியை உலை கொதிச்ச உடனே அதில் அந்த அரிசியை போடுவாங்க. ஸோ இதில் ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி வைப்பாங்க. இந்த உலை ஊற்றி அரிசி போடுறதுல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணியில் அந்த அரிசியை வேக வைப்பாங்க. வெந்ததுக்கு அப்புறமா அம்மா அந்த கரண்டியில் எடுத்து பதம் பார்த்து வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த மேலால் இருக்கிற கஞ்சியை வடிச்சிடுறாங்க. அந்த கஞ்சி வடிக்கிறதுனால என்ன பலன்னா, அந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு பால் மாதிரி கன்சிஸ்டன்சியில் அந்த கஞ்சி வரும். அந்த கஞ்சியோட சேர்த்து அமிலோபெக்டின் என்ற முக்கியமான ஸ்டார்ச் வடிஞ்சு வந்துடுது. முக்கியமாக இந்த ஸ்டார்ச் தான் ஒருத்தரோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்படுத்துது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கஞ்சி வடித்ததுக்கப்புறம் இருக்கிற சாதத்தை சாப்பிட்டா அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, ரத்த சர்க்கரை அளவீடு குறையறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறையுது. ஸோ வடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது. ரெண்டாவது, இந்த கஞ்சியை வடிச்சாட்டா ஆர்சனிக் போன்ற டாக்ஸிக் விஷத்தன்மையுள்ள பொருட்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்சனிக் எப்படி வரும்னா, நம்ம நெல் எங்கே வயலில் விளையுது, அந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க. இந்த போர் தண்ணி, இந்த மற்ற தண்ணி, அந்த ஊரில் இருக்கிற தண்ணிகள் பொறுத்து அந்த ஆர்சனிக் அளவு வேறுபடும். ஸோ தண்ணி பாய்ச்சுற அந்த தண்ணி மூலமாக அந்த ஆர்சனிக் ஆனது அந்த அரிசியில் நெல்லில் கலந்துருக்கும். இந்த ஆர்சனிக்கை வெளியேற்றுறதுக்கு இந்த உலை வச்சு அரிசி போட்டு வெந்ததுக்கப்புறம் மிச்ச கஞ்சியை வடிச்சுட்டா இந்த ஆர்சனிக்கோட அளவு ரொம்ப ரொம்ப குறையும். அது மட்டும் இல்லாமல் அவரோட கலோரி அளவும் கொஞ்சம் போயிடுறதுனால அவருக்கு உடல் பருமன் அதிகமாவதற்கு, பிளட் ப்ரெஷர் அதிகமாவதற்கு, டயபெட்டிஸ் வர்றதற்கான வாய்ப்பு மிக மிக குறையுது. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த கஞ்சி தண்ணியோட சேர்த்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தண்ணியில் கரையிற விட்டமின் பி விட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சத்து குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உலை வச்சு கஞ்சி வடித்து சாப்பிட்ற அரிசி தான் நல்ல சமையல் முறை அரிசியை செய்யறதுக்கு.